பசுமாடு வந்து வீட்டில் வளர்க்குறாங்க, கோயிலில் வளர்க்குறாங்க, எல்லா இடத்துலையும் வளர்க்குறாங்க. பசுமாடில் 30 முக்கோடி தேவர்களும் வசிக்கிறாங்க. பசுமாடுக்கு வந்து தெய்வத்துக்கு சமமான எல்லா விதமான இதுவும் இருக்குது. பசுமாடு இருக்கிற கோயிலில் தெய்வம் வாசம் செய்யும். பசுமாடு இருக்கிற கோயிலில் மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க. நீங்கள் ரோட்டில் போகும்போது பசுமாடு வந்து வாழை தள்ளி அதனோட குதத்தை காமிச்சதுன்னா நீங்கள் வந்து கையெடுத்து கும்பிடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். ஒரு நல்ல காரியத்துக்காக, ஒரு சுப காரியத்துக்காக, ஒரு பண வசதிக்காக போகும்போது அது தானாக அதுவே நீங்கள் தள்ளக்கூடாது, அது தானாக காமிக்கும். பசுனுடைய கோமியம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. பசுனுடைய கோமியத்தை வந்து வியாபாரம் பண்ணால, தொழில் பண்ண இடத்துல தொய்வு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் பசுமாடு கோமியத்தை தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். பசுமாடு கோமியத்தை வீட்டில் தெளிக்கலாம். அதில் வந்து எந்த விதமானது இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஈவினிங் 5 மணி 6 மணிக்கு மேலே தெளிக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா பசுமாடு கோமியங்கள் வந்து மகாலட்சுமி விரிச்சு கொண்டு வர்றது மட்டும் இல்லை, கெட்டதையும் வெளியே கொண்டு போகிறதுக்கும் அதுக்கு உண்டான இது இருக்குது. பசுமாடு வீட்டில் வளர்க்குறது, பசுமாட்டு கொட்டில் வந்து மந்திரங்கள் ஜபிக்கிறது, பசுமாடு பூஜைகள் பண்ணுறது, பூஜைகள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். வீடு கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும்தான் நாம் பசுமாடை வச்சுருக்கோம். மற்ற இதுக்கெல்லாம் எதுக்கும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலாக பசுமாடு வளர்க்குறது ரொம்ப பெஸ்ட்டு. இதுலேருந்து பசும் பால் கிடைக்குது இல்லையா? இந்த பசும் பால் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது. பசும்பால், கறந்த பசும்பால் எல்லா இடத்துக்கும் உபயோகப்படுத்துறது ரொம்ப. கறந்த பசும்பாலை வில்வ மரத்துக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே 6 மணி சூரிய அஸ்தமனத்துக்கு போது நீங்கள் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வற்றாத பண வரவு ஏற்படும். பணத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து பசும்பாலை வில்வத்துக்கு ஊற்றணும். அதே மாதிரி சில பேர் வந்து தோஷங்கள்ன்றதுக்கு பசும்பாலை வந்து குளிக்கிற தண்ணியில் ஊற்றி தலையில் ஊற்றி குளிப்பாங்க. அதுவும் ஒரு விசேஷம். பசும்பால் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அந்த தெய்வம் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கும். நீங்கள் வந்து தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் வேறு எதுவுமே வாங்கி கொடுக்க வேணாம். பசும்பால், கறந்த பசும்பால் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தெய்வம் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கும். எப்படி நம்ம பாலை குடிச்சிட்டு நம்ம குழந்தையானது நம்மக்கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்கோ அதே மாதிரி நாம் ஊற்றுற பால் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அந்த தெய்வம் நம்மக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கும். ஸோ பசும்பால்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி கோமகோத்திரத்தில் அபிஷேகம் பண்ண இந்த பசும்பால் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக நான் சொல்லுங்கன்னா அந்த பசும்பால் வந்து ஒரு பாட்டிலையோ எலியோ பிடிச்சிக்கலாம். அதில் வந்து சில பேர் வந்து அதை எடுத்து தலையை தெளிச்சுக்குவாங்க. அதுவும் ரொம்ப நல்லது. அதை எடுத்து ஒரு ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாட்டிலை ஊற்றி வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் வந்து குளிக்கிற தண்ணியில் பசும்பாலை ஊற்றி குளிக்கணும். பசும்பாலை ஊற்றி குளிச்சிங்கன்னா உங்களுடைய தோஷங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லட்சுமி கடாட்சம் ஏற்படும். பசும்பாலில் வந்து குளிக்கிற தண்ணியில் ஊற்றி குளிக்கிறது நல்லது. இப்போது ஒரு நகை வாங்குறோன்னு வச்சுங்களேன், நகையை வந்து பசும்பாலில் வச்சுட்டு ஒரு மணி நேரம் கறந்த பசும்பால், காய்ச்சின பசும்பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் அணிஞ்சிங்கன்னா அந்த நகை போடும்போதெல்லாம் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படும். சாதாரணமாக நகை வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சுபகாரியங்களுக்கு போகும்போது போடுவாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த பசும்பாலை அதில் வச்சுட்டு அடுத்து அதை போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஜனங்களுடைய வசியம் ஏற்படும். ஜனங்கள் வந்து உங்கள்கிட்ட எல்லாருக்கும் லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். பசும்பால் வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக புனிதமான விஷயங்கள். ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தார், ரொம்ப இதுவாக இருந்தார், சீரியஸாக இருந்தார். அந்த சமயத்தில் என்னை வந்து கேட்டபோது நான் என்ன சொன்னேன், ஒரு மண்டலம் 48 நாள் பசும்பால், கறந்த பசும்பாலை வந்து கோயிலில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவர் வாங்கி கையில், அவரும் வாங்கலை, அவர் வந்து அங்கே பசும்பால் விற்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டார். அவன் வந்து கரெக்டாக கொடுத்துட்டான். டெய்லி அபிஷேகம் பண்ணு. ஐயர்கிட்ட போய் இவர் கேட்பார், என்னங்க பண்ணாங்களான்னு. பண்ணாங்க, எடுத்து வந்து கொடுத்தாங்க, நான் பண்ணலை. டெய்லி பசும்பால் 48 நாள் பண்ண சொன்னார். ஒரு 15-20 நாள்லேயே உடல் நலப்பட்டவர் எழுந்து உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, உடம்பு நல்லா ஆகிட்டோன்னு சொல்லி ஒரு மண்டலம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு மண்டலம் கம்ப்ளீட் பண்ணுங்க. மிஞ்சி போனால் ஒரு பசும்பால் வந்து 70 ரூபா 60 ரூபா தான். நீங்கள் வந்து 1800 1900 அவ்வளோதான் ஆகும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மொத்தமாக கொடுத்துட்டு 2 மாதம் கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. பசும்பாலில் அபிஷேகம் பண்ணும் பொழுது
ரொம்ப ரொம்ப பிரீதி உங்களுக்கு. எந்த தெய்வமானாலும் சரி, பசும்பால் அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா அந்த தெய்வம் உங்ககிட்ட கடன் கொடுவாங்க. கடன் வாங்கின மாதிரி உங்ககிட்ட பிரீதியாக தான் இருக்கும். எப்படி தாய்ப்பால் குடிக்கிற மாதிரி அதே மாதிரி தான் அந்த பசும்பால் குடிக்கிற தெய்வம், பசும்பால் அபிஷேகம் பண்ண தெய்வம் இது உங்ககிட்ட இருக்கும். பசும்பால் வந்து ரொம்ப இந்த செடிக்கு ஊற்றுறது, பூ செடிக்கு ஊற்றுறது, மருதாணி மரத்துக்கு ஊற்றுறது, வில்லோ மரத்துக்கு ஊற்றுறது, அரச மரத்துக்கு ஊற்றுறது, வேப்ப மரத்துக்கு ஊற்றுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு பலனும் ஒரு ஒரு மாதிரி கிடைக்கும். வேரில் வந்து பசும்பால் ஊற்றுறது ரொம்ப விசேஷம். பசும்பால் வந்து உண்மையிலே நீங்கள் வாங்கினா ஒரிஜினல் கறந்த பசும்பால் தான் வாங்கணும். இப்போ வந்து பேக்கெட் கவர் வாங்கி நிறைய பேர் கொடுக்குறாங்க, அதை வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க. அது வந்து பசும்பாலை வந்து மொத்தமாக ஹீட் பண்ணி 210 டிகிரி ஹீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து அதில் இருக்கிற நெய் ஃபுல்லாக எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு வெறும் சக்கை பசும்பாலை தான் கொடுப்பாங்க. அந்த பாலை அபிஷேகம் பண்ணுறதால எந்த பலனும் கிடைக்காது. அந்த மாதிரி பண்ணுறதும் ஒரு தவறான இது. நீங்கள் வந்து ஒரிஜினல் பசும்பால் கறந்த பசும்பால் வாங்கி கொடுத்தா தான் உங்களுக்கு உண்மையான பலன் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். இந்த கெமிக்கல் பாலை ஊற்றாதீங்க. எல்லாம் நிறைய பால் வந்து ஒரிஜினல் கிடைக்கிறதில்ல. தெரிஞ்ச கெமிக்கல் பாலை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பாதகமான விளைவுகள், கெட்ட விளைவுகள் இருக்கும். இந்த லிங்கமோ அந்த தெய்வமோ அதுக்கு ஒரு சக்தி கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கணும், அதுக்கு ஒரு டானிக் கொடுக்கணும்னா, அது மலர்ச்சி அடைஞ்சு மேலே வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கணும்னா பசும்பால் அபிஷேகம் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை கெமிக்கல் கலக்காத நார்மலாக கறந்த பசும்பாலை கொடுத்து பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். குலதெய்வம் கோயிலுக்கு பசும்பால் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம். குலதெய்வ கோயிலில் எல்லாமே பசும்பாலில் தான் உங்களுக்கு பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சூடுபடுத்தின பசும்பாலை வந்து திரும்ப வந்து கோயிலுக்கோ பூஜைகளுக்கோ உபயோகிக்கக்கூடாது. நிறைய பேர் வீட்டில் வந்து பாயசம் பண்ணும்போது அது என்ன பண்ணுவாங்க, அந்த கூட இருக்க பசும்பாலை உபயோகப்படுத்திடுவாங்க. அது உபயோகக்கூடாது. பூஜைகளுக்கு பசும்பால் இல்லாமல் சாதாரண நீங்கள் வந்து எந்த லிங்கம் வச்சாலும் சரி, பூஜை பண்ணாலும் சரி, ஒரு பிள்ளையார் வச்சு பண்ணாலும் சரி, சும்மா ஒரு அரை டம்ளர் பசும்பால் எடுத்து அது தலையில் ஊற்றிட்டு நீங்கள் கையெடுத்து கும்பிட்டீங்கனால அந்த பலன் கொடுக்கும். பசுமாடு பசும்பால் இது ரெண்டும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. கோயிலில் வந்து இப்போ யாரும் பசுமாடு வளர்க்குறதில்ல. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவங்களாம் வந்து எங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சரியான ஆள் கிடையாது. அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. கோயிலில் இப்போ யானையும் வளர்க்குறதில்ல. யானையெல்லாம் குறைஞ்சி போச்சு இப்போ சுத்தமாக. பசுமாடும் குறைஞ்சி போய் கோயில் எந்த கோயிலில் பசுமாடு இருக்கோ அந்த கோயிலில் மட்டும்தான் லட்சுமி கடாட்சம் இருக்கும். அந்த கோயிலுக்கு நீங்கள் ரெகுலராக பூஜை பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாங்கி ஒரு மாட்டு பால் குடிக்கிறாங்க சில பேர். சில பேருக்கு வந்து பசும்பால் ஒத்துக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பசும்பால் வந்து எல்லாத்துக்குமே நல்லது. ஆனால் ஒரிஜினல் பசும்பால் மட்டும்தான் நல்லது. மற்ற விஷயங்கள் இதுங்க. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு பசும்பாலை என்ன பண்ணுவாங்க, இறைவனுக்கு மேலே பசும்பாலை வந்து அவருடைய நேர் இதில் காய்ச்சி அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். வெளியே வச்சு ஓப்பன் மொட்டை மாடியில் வச்சு அது பண்ணுவாங்க. இப்போ இது கிரகப்பிரவேசத்தில் பசும்பால் தான் முதல்ல காய்ச்சுவாங்க. காய்ச்சதுக்கு காரணமே அந்த பசு. ஆனால் அந்த காய்ச்சி அந்த இது வெளியே வருது பார்த்தீங்களா நுரை, அது வந்து வடக்கு பக்கத்தில் விழுந்ததுன்னா விசேஷம். தெற்கு பக்கத்தில் விழுந்தால் அந்த காய்ச்சி வெளியே வர நுரை வந்ததுன்னா இது அந்த ஸ்டவ் அணைஞ்சதுன்னா அதுவும் பிரச்சனை. ஸ்டவ் அணையிற அளவுக்கு அதை பண்ணக்கூடாது. காய்ச்சி மேலே வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும்போது அதை நிறுத்திடணும். ஸோ பசும்பாலை வச்சு உங்களுக்கு கிழக்கு பக்கத்துலேயோ இல்லை வடக்கு, ஆக்சுவலாக வந்து எல்லாரும் வந்து கிழக்கை பார்த்த மாதிரி தான் நிற்பாங்க இதில் சமையல் ரூமில். வடக்கு தெற்கில் வரும், கிழக்குலேயும் வரும், சில சமயம் மேற்குலேயும் வரும். அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தெற்கு பக்கத்தில் பசும்பால் ரொம்ப வழிஞ்சு வந்ததுன்னா அந்த வீட்டில் ஏதோ நெகட்டிவ் பிரச்சனைகள் நிறைய திங்ஸு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த வீட்டில் ஒருத்தவங்க அது வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் தான், அது வேறு ஒன்றும் இல்லை.